பிலிப்பியர் 1வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் போது சொல்லுகிறார், எனக்கு சம்பவித்தவைகள், எனக்கு சம்பவித்த. பவுலுக்கு சம்பவித்த காரியங்களை குறித்து ஐயோ இப்படி நடந்துட்டே அப்படின்னு ஜனங்க பேச ஆரம்பிக்கும் போது அவங்க வாயை அடைக்கிறார் பவுல். இந்த அளவுக்கு ஒரு தெளிவா, போல்டா, நிச்சயத்தோடு, நம்பிக்கையோடு பவுலால எப்படி சொல்ல முடிந்தது, எப்படி பேச முடிந்ததுன்னு கேட்டா, பவுல் தேவன் மேல் வைத்திருந்த விசுவாசம் அப்படிப்பட்டது. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறார். ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை. நான் கஷ்டப்படுகிறேன், ஆனா நான் வெட்கப்பட மாட்டேன். இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். வெட்கப்பட மாட்டேன். சில கடினமான பாதையில கர்த்தர் நடத்த அனுமதிப்பார், ஆனா வெட்கத்துக்குட்பட தேவன் விட மாட்டார். காரணம் வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது. நம் பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆனா வெட்கப்பட மாட்டேன். ஏன்னா இது என் அப்பா எனக்கு சிலுவையை இயேசு கிறிஸ்து எல்லா கண்ணுக்கு முன்னாடி சுமந்து கொண்டு போக காரணம் அந்த அப்பா அனுமதித்தது. அவர் சிலுவை சுமந்து கொண்டு போக வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. நம்ம பாடணுமே, திருக்கரங்கள் தாருന്ന நல்ல ശിക്ഷയിൽ ഞാൻ പതറുകില്ല, മക്കളെങ്കിൽ ശാസനകൾ സ്നേഹത്തിൻ പ്രകാശനങ്ങൾ. ஹல்லேலூயா. அப்பா சில நேரத்துல சில பாதையில நடத்துவார். ஆனா ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும், நமக்கு தெரியும், ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை அடிக்கிறாங்க, ஒரு தாய் ஒரு பிள்ளையை அடிக்கிறாங்கன்னா அவங்க நன்மைக்காக மட்டும்தான். இதே நேரத்தில் ஒரு தகப்பன் பக்கத்து வீட்டு பிள்ளை அடிக்கிறாங்கன்னா ஆமே பிரச்சனை வேற மாதிரி ஆகும். நீங்கள் சிட்சிக்கப்படுகிறீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை புத்திரராய் எண்ணி நடத்துகிறார். நான் பண்ண தப்புக்கு எனக்கு சில தண்டனை, சில பெயினை கர்த்தர் அலோவ் பண்றாருன்னா அவர் என்னை பிள்ளையா நினைச்சு நடத்துறாருன்னு அர்த்தம். நான் என்ன பண்ணாலும் எனக்கு எந்த பாதிப்புமே இல்லாம இருக்கிறேன் அப்படின்னா என்னை அப்படி விட்டுட்டாருன்னு அர்த்தம். எனவேதான் தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே பவுல் அனுமதிக்கிறது தேவனுடைய தண்டனை அல்ல, தேவன் நியமித்த பாதை. அனனியா கிட்ட பேசும்போதே கர்த்தர் என்ன சொல்லுவார், என் நாமத்து நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட போகிறான். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 16வது வசனம், அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். இப்போ கர்த்தர் அவனுக்கு என்ன காட்டுறார்? இப்போ கர்த்தர் அவனுக்கு என்ன காண்பிக்கிறார்? 12வது வசனத்துல, அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன் மேல் கையை வைக்கவும். இப்போ பாடுகளை காட்டல. இப்போ பாடுகளை காட்டியிருந்தா பவுல் சொல்லியிருப்பார், என் கண்ணு மூடியே இருக்கட்டும் ஆண்டவரே, நான் ஏன் அதை பார்க்க போறேன், இந்த செதில் என் கண்ணை விட்டு விழாதிருப்பதாக ஜெபம் பண்ணியிருப்பார். இப்போ பாடுகளை காட்டல. இப்போ பயங்கரமான தரிசனம், இவன் பார்வை அடையும்படியான தரிசனத்தை காட்டுறார். ஆனா அனனியாட்ட சொல்றாரு, நிறைய நான் காட்ட போறேன் அவனுக்கு. ஆமே. சிலர் பாக்குறீங்க, நிறைய காட்டிட்டீங்க ஆண்டவரே. ஆமே. ஆனா பவுலுடைய விசுவாசம், நான் விசுவாசித்திருக்கிறவர். 2 தீமோத்தேயு 1:12, நான் பாடுகளை அனுபவிக்கிறேன் ஆகிலும் வெட்கப்படேன். ஏனென்றால், எல்லாரும் சொல்லுங்க, ஏனென்றால், அது சொல்ல மாட்டோம்ல, அதுதான் சொல்லணும். ஆமே.
ஹல்லேலூயா. ஏன் வெட்கப்பட மாட்டேங்கிறான்? ஏனென்றால் என்ன இதன் அர்த்தம்? பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்ட தேவ பிள்ளைக்கு பதில் உண்டு. அவன்கிட்ட ஆன்சர் இருக்கும். பதில் இல்லாதவன் தான் வெட்கப்படுவான். உனக்கு ஏன் இப்படி நடந்துச்சுன்னா பதில் இல்ல, வெட்கப்படுறோம். பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க? பதில் இல்லைன்னா தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? அவனுக்கு பதில் இருக்கும். கர்த்தர் ஏனென்றால் எனக்கு தெரியும், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை இல்லைன்னா நமக்கு முன்னாக வைக்கிற கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியாது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது அவர் சைடுல நின்னது யாருன்னு பார்த்தா இயேசுவின் தாயாகிய மரியாள், வேற ஒரு சில ஸ்திரீகள், கூட யார் நிக்கிறா அப்படின்னா யோவான். இவங்க யாரும் வாயை திறக்கல. ஏன் வாய் திறக்கல? வாய் திறந்திருந்தா 3 சிலுவை 4 சிலுவையா இருக்கும். வாயை திறக்க கொஞ்சம் ஸ்திரீகள்லாம் கொஞ்சம் தூரத்துல தான் நிக்கிறான். ஆனா சுத்தி இயேசுவை சுத்தி வாய் திறந்தது அவ்வளவு பேரும் இயேசுக்கு அகைன்ஸ்டா நமக்கு. ஆனால் அவருக்கு அவ்வளவு தெளிவா சிலுவையில் அவர் பதறி ஒரு வேர்டு கூட விடல. பொதுவாகவே எல்லாத்திலையும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்போம். நம்ம மிகவும் நெருக்கப்படும் போது நம்மை அறியாம வார்த்தைகளை விட்டுரும். மோசே பதறி பேசினான் இருக்கு பைபிள்ல. அந்த பதட்டத்துல என்ன பேசணும்னு தெரியாம பேசிட்டார். நம்ம அநேகர் அப்படிதான், என்ன பேசுவோம்னு தெரியாம பேசிடுவோம், அப்புறம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இயேசு அப்படி பதறவே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும், நான் விசுவாசித்திருக்கிறவர். சீஷர்கள்ட்ட என்ன சொல்லுவாங்க? நீங்க எல்லாரும் என்ன விட்டு போவீங்க, ஆனா நான் தனித்திரேன், பிதா என் கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கையில தம்முடைய ஆவியை அவர் கையில கொடுக்கிறார் பாருங்க. அதுதான் இங்கே பவுல் சொல்லுகிறார். நான் ஆண்டவரை முழுமையா நம்புறதின் அடையாளம் என்ன தெரியுமா? என்னை அவருக்கு கொடுப்பது. நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். அறிந்திருக்கிறேன் என்றல்ல, இந்த விஷயத்துல வந்து பயங்கர கான்பிடென்ட். எனக்கு நிச்சயமா தெரியும். ஏன் தெரியுமா? எபிரேயர் 7:25 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் யார் என்றால் அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை வாசியுங்கள். மேலும் தமது மூலமாகி தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராக. என் ஆண்டவர் யார் தெரியுமா? உயிர் தெளிந்தவர் மட்டுமல்ல, எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர். உயிர் தெழுந்தாரே, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த பாடுங்க. மரணமும் கூரங்கே, மரணமும் கூரங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே, மரணமும் கூரங்கே, ஆமென். சாவையும் சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. மார்த்தாள் என்ன சொல்கிறார்? நீர் இருந்திருந்தால். ஹல்லேலூயா. எங்க போயிட்டார்? 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறார், அவ்வளவுதான். 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறார். மார்த்தாள் மரியாள் சொல்ற, நீங்க மட்டும் இருந்திருந்தா. ஏன்னா அந்த அளவுக்கு தான் விசுவாசம். ஆனா பவுல் பாருங்க, அவர் ஆண்டவர் வந்து பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார், பவுல் அங்கெங்கேயா இருக்கிறார். அவர் சொல்றார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். என்ன நிச்சயம்னா சொல்றார், அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர். எங்க ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல்ல நாம வச்சிருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில தான் இந்த தெளிவு இருக்கும். பவுல் சொல்லுகிறார் கொரிந்தியருக்கு எழுதும் போது 15வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 17வது வசனம், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும்.
நான் கிறிஸ்து மட்டும் எழும்பல்ல, அவர் வந்தார், நல்ல அற்புதம் செஞ்சார், மனுக்குலத்தின் பாவத்துக்காக மரித்தார். மரித்ததோடு அவருக்கு சாப்டர் முடிஞ்சிருந்தா நம்முடைய விசுவாசம் வீணாயிருக்கும். எனக்கு மறுவாழ்வு, என்னை நான் புது சிருஷ்டியாவேன், எனக்கு பாவமர கழுவப்பட்டு நான் சுத்திகரிக்கப்பட்டு மீட்கப்படுவேன் என்பதின் அடையாளம் என்ன தெரியுமா? அவர் உயிரோடு எழுந்தது. கிறிஸ்து உயிரோடு இருக்கிறது பவுலே, நீங்க எதன் அடிப்படையில சொல்றீங்க அப்படி கேட்டா பவுல் மேலிருந்து சொல்லிட்டு வர்றாரு 3வது வசனத்துல இருந்து, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து கேபாவுக்கும், கேபா யாரு? பின்பு 12 பேருக்கும் தரிசனமானார். ஏன் கேபாவுக்கு தனியா தரிசனமானார்? ஏன்னா கேபா அப்படி ஒரு கேபா பண்ணிட்டு வந்து நிப்பாரு, 3 தடவை மறுதளிச்சுட்டு. இப்ப கூட்டத்துல பேதுருவை பார்த்தா எப்படி இருக்கும்? ஆண்டவர் பாத்தீங்களா எவ்வளவு நல்ல ஆண்டவர். அவங்க தனியா சந்தித்து பேசின மேட்டர் இருக்கா? இருக்காது. நீங்க வேற யார்கிட்ட தனியா பேசுங்க, என்னைக்காவது வெளியே வரும். ஆண்டவர்கிட்ட தனியா சந்தித்து பேசுற ஒரு மேட்டர் லீக் ஆகாது. நம்பலாம், நம்பத்தக்க தகப்பனே உம்மைத்தான். ஏன்னா கூட்டத்தில் அவன் பார்க்கறதுக்கு, ஏன்னா ஏற்கனவே அவன் வெளியே போய் அதுக்கப்புறம் இயேசுவை பார்க்க முடியல, மனம் கசந்து அழுறான். அதனால அவனை தனியா மீட் பண்ணி இருக்கிறார் ஆண்டவர். என்ன ஆண்டவருங்க அவரு, தனியா மீட் பண்ணி போட்டுறா விடு, வா நீ மறுதளிச்சது எனக்கும் உனக்கும் தெரிஞ்சா போதும். நீ மறுதளிச்சது மட்டும் இல்ல, நீ பேசினிய 4 வார்த்தை. கூட்டத்தில் இதெல்லாம் கேட்க மாட்டேன். கூட்டத்தில் என்ன கேட்பேன் தெரியுமா? நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிற கேட்பேன். ஆமே ஆண்டவரே, எப்படி ஆண்டவர் நீ தனியா மீட் பண்றார். ஆண்டவரை போல உம்மை போல புரிந்து கொள்ள, உம்மை போல நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும். நாம இருந்திருந்தா 3வது நாள்ல உயிர் தெழுந்து முதல்ல போய் பேதுருவ செவியை பிடிச்சு இழுத்துட்டு வரும். ஏன்னா அவன் கொஞ்சம் முன்னாடி தான் இன்னொருத்தனுக்கு காதை வெட்டினான், இங்க வா. கூட்டத்தில் 12 சீஷர்களையும் கூப்பிட்டு நீங்களே சொல்லுங்க இவன் என்ன பண்ணலாம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். கேபாவுக்கும் 12 தரிசனமானார். அதன் பின்பு 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். 7வது வசனம், பின்பு யாக்கோவுக்கும் அப்போஸ்தலருக்கும் தரிசனமானார். 8வது வசனம், எல்லாருக்கும் பின்பு. அகால பிறவி போன்ற எனக்கும், the premature baby இருக்குல்ல, அவர் என்ன சொல்ல வாரார் தெரியுமா? அவருடைய பிறப்பு சொல்லிட்டு இங்க சொல்றாரு, நான் சரியான கிறிஸ்தவன்லாம் கிடையாது. அவங்க எல்லாம் அப்படி இல்லை. அவங்க இயேசுவின் ஆரம்பத்துல இருந்தே கூட இருந்தவங்க. நான் போற வழியில பிடிக்கப்பட்டேன். ஆண்டவருக்கு இவ்வளவு பேரை பார்த்துட்டு போயிருக்கலாம், ஆனா அவருக்கு அப்படி போக மனசு இல்லாம எல்லாருக்கும் பின்பு. ஹல்லேலூயா. சில நேரத்தில் அப்படிதான் நமக்கு தோணும். அவர் எல்லாரையும் பார்க்கிறார், என்னை மட்டும் கண்டுக்காம இருக்கிறார். ஆமென். எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கு. இன்னொன்னு சொல்லவா, ஆண்டவர் ஒருத்தனை கடைசியா பார்க்கிறார்ல, அவனை தான் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ல கொண்டு வருவார். சாமுவேல் ஈசாயின் பிள்ளைகள்ல கடைசியா பார்த்தது யார? தாவீத. வெயிட் பண்ணி எல்லாரையும் ஃபர்ஸ்டே சொல்ல வேண்டியதுதானே. சவுல் மேட்டரை சொன்னார்ல, சவுல் நாளைக்கு வரும் ஒருத்தன் கழுதையை தேடிட்டு, உடனே நீ ஒரு கழுதையை காட்டி கொடுத்துறாத, மேட்ரி தான், அவனை தான் நான் தெரிந்தெடுத்தேன்.
ஃபர்ஸ்டே வரும்போது இங்க பாரு ஈசாய், எனக்கு தெரியும் அவனுக்கு தாவீதை வந்து ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறாங்க, நீ டைம் வேஸ்ட் பண்ணாத, நீ போன உடனே கேளு, இந்த காட்டுல ஆடு மேய்த்து கொண்டு ஒருத்தர் அவனை கூட்டிட்டு வான். ஏன்னா சவுல் திரும்ப ராஜாவாக சாமுவேல் வந்து ஜனங்களை கூட்டும் போது சவுல் எங்க இருந்தாராம்? ஒளித்து கொண்டிருந்தான். கர்த்தர் ஒளித்த இடத்தை கூட சொல்லி கொடுப்பார். பாருங்க, சாமுவேல்ட்டே ஒழிக்க முடியல, கர்த்தர்ட்ட எப்படி ஒழிக்க போறோன்னு தெரியல. அதனாலதான் சிலர் பாருங்க, சர்ச்சுக்குள்ள வச்சு பேசினா கேட்டுறோன்னு சர்ச்சுக்கு வெளியே போய் பேசிட்டு வந்துடுறாங்க. இனி எப்படி ஆண்டவர் கேட்கும்? சவுண்ட் ப்ரூஃப்ல. ஆண்டவர் எல்லாரையும் 7 பேரையும் இவன் அல்ல அப்படி சொல்லிட்டு அடுத்த ஆள் ஆண்டவர் சொல் எல்லாரையும் பாரு, நீ கடைசியா ஒருத்தனை பார்க்கணும். அந்த கடைசியா ஒருத்தனை பார்க்கறதுக்காக சாமுவேலே நீ வெயிட் பண்ணணும். அப்போ அகால பிறவி போன்ற எனக்கும் என்று பவுல் சொல்லும் போது அந்த பவுலுக்காக கர்த்தர் வெயிட் பண்ணார். மற்ற 500 பேருக்கும் 40 நாட்கள்ல தம்மை வெளிப்படுத்தினார். 40 டேஸ்ல வெளிப்படுத்தினார். ஆனா இந்த பவுலுக்கு மட்டும் வெயிட் பண்ணி, அதனாலதான் பவுல் சொன்னார், அவருடைய பொறுமையை காட்டுறதுக்கு நான் இரக்கம் பெற்றேன். அவர் சொல்றார், எனக்கு தெரியும் அவர் எப்பொழுது உயிரோடு இருக்கிறவர். பத்ம தீவுல யோவானுக்கு தம்மை வெளிப்படுத்தும் போது மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும். அதனால சொல்றார், எனக்கு தெரியும் அவர் உயிரோடு இருக்கிறதுனால என்ன சுத்தி நடக்குதோ அது எல்லாமே சுவிசேஷம் பிரபலமாவதற்கு ஏதுவாகும். ஆண்டவரை நம்பணும். ஹல்லேலூயா. பவுல் பயணித்த பாதையை குறித்து பவுலே சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை பாருங்கள். 20:19. வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனையால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடு நான் கர்த்தரை சேவித்தேன். ஆனால் நான் ஆண்டவரை நேசித்தேன், சேவித்தேன். நான் அவருடையவனாகவே இருந்தேன். பவுல் பயணித்த பாதை என்பது ஆமென் சொல்றாரு, நான் ரொம்ப எவ்வளவு நேரம் தாழ்த்த முடியுமோ தாழ்த்த, மிகுந்த கண்ணீர். அவர் தான் சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் பர்சனலா அழுறது வேற, ஆனா சபையை திடப்படுத்தும் போது ஆமென் மிகுந்த கண்ணீர். யூதருடைய தீமையான யோசனை இது ஒரு நாள் 2 நாள் இல்ல. பவுல் ஆரம்பத்திலிருந்து அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்திலிருந்து கடைசி வரை அவனுக்கு எதிரான அந்த திட்டங்கள் போடப்பட்டு கொண்டே இருக்கும். சொல்றார், இந்த சோதனைகளோடு நான் கர்த்தரை சேவித்தேன். அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், 22வது வசனம், இப்பொழுதும் நான் ஆவியில் கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். நான் எருசலேமுக்கு போறேன். அங்க எனக்கு என்ன நடக்க போகுதோ நான் அறியேன், தெரியாது. ஏன்னா இதுவரை நடந்ததே போதும் ஆயிட்டு. ஆனாலும் ஆவியில சில நேரத்துல இந்த ஆவியில் ஒரு கட்டு வரும் பாருங்க, அது முறியாம காக்கிறது தான் விசுவாசம். அது முறிய, அதனாலதான் உங்க கவலைகள் எல்லாம் அவர் மேல. ஆண்டவர் இதுவரை நடந்ததை பார்த்தா நான் மிகுந்த கண்ணீரோடு நான் இதுவரை உண்மை சேவித்து கொண்டு வந்தேன். இப்பொழுது நான் ஆவியில் கட்டுண்டவனா, நான் இங்கிருந்து எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன் சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றாரு, கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். அப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். நமக்கு இன்னொருத்தங்களுக்கு கட்டுனாலே நம்ம கட்டளை படுத்துறோம். இவர் அப்படி இதுவரை நான் ரொம்ப ஜாலியா
ஹாப்பியா இருந்துட்டு இப்ப நான் எருசலேமுக்கு போய் கஷ்டப்பட போறேன்னு இல்ல. இதுவரை நான் கர்த்தரை சேவித்தது மிகுந்த கண்ணீரோடு, உபத்திரவத்தோடு. இப்ப நான் காவியில கட்டப்பட்டவனா தான் நான் எருசலேமுக்கு போறேன். அங்க எனக்கு என்ன நேரிடும் தெரியாது. சில சொல்றாங்க கட்டுகள் உபத்திரவங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. சொல்றவங்க சொல்லட்டும். ஆவியானவர் வெளிப்படுத்துறாங்க இந்த பாதை இருக்கு. ஆனா நான் ஒன்றையும் குறித்து கவலைப்பட மாட்டேன். என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். தேவனுடைய கிருபையை பிரீச் பண்றது பவுல் பெற்ற ஊழியம். இந்த ஊழியத்தை நான் நிறைவேற்றி என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கணும். இது யாருடைய விருப்பம்? பவுலின் விருப்பம். ஆனா பவுலின் பாதை எப்படிப்பட்ட பாதை? கட்டுகள் உபத்திரவங்கள். அப்ப கட்டுகள் உபத்திரவங்களில் இந்த விருப்பம் நிறைவேறுமா? பவுல் தன்னுடைய கடைசி நிருபம் தீமோத்தேயுக்கு எழுதும் போது 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் அதனுடைய 16-17 வசனங்களிலே, நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை. 17வது வசனம், கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறை. பவுலின் விருப்பம் என்ன? வாஸ்தவம் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். ஆண்டவர் எனக்கு தந்தத, ஆண்டவர் என்ன எதுக்காக இந்த பூமியில வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் செய்து முடிக்க விரும்புகிறேன். ஆனா நான் பயணிக்கிற பாதையோ கட்டுகளும் உபத்திரவங்களும். நான் அதை விரும்புகிறேன். கட்டுகளும் உபத்திரவங்கள் இல்ல, கர்த்தர் எனக்கு தந்ததை நான் நிறைவேற்றி முடித்து நமக்கு தேவன் ஒப்புவித்ததை நம்ம நிறைவேற்றிட்டோம் வைங்களேன், அப்போதான் சந்தோஷமா ஓட்டத்தை முடிக்க முடியும். அதாவது நம்முடைய ஓட்டம் முடியலன்னு வைங்களேன், நாளைக்கு ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு போனோம் ஸ்கூலுக்கு, பிள்ளைங்க நைட்டு செஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன், நிம்மதியா படுத்து தூங்குவாங்க. ஆபீஸ்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வீட்டுல இருந்து செஞ்சுட்டு நாளைக்கு சப்மிட் பண்ணணும், கொடுக்கணும். முந்தின நாள் நம்ம முடிச்சிட்டோம்னா எல்லா ஒர்க்கையும் முடிச்சிட்டோம்னா அப்படி ஒரு பெருமைச்சு விட்டு தூங்கும். முடிக்கலன்னா தூக்கம் வராது. நாளைக்கு ஃபீஸ் கட்டணும், இன்னைக்கு நைட்டு கையில காசு இருக்குன்னா நாளைக்கு காலையில ஒரு இடத்துக்கு கிளம்பணும், இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டோம்னா தூங்குவோம். பேக் பண்ணி வைக்கலன்னா யாரையும் தூங்க விட மாட்டோம். நான் மட்டும் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், நீங்க தூங்கிட்டா இருக்கிறீங்க, யாரையும் தூங்க விட மாட்டோம். இல்ல, இதுதான் வாழ்க்கை. சந்தோஷத்தோட ஓட்டத்தை முடிக்கணும்னா கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்தார் அதை நான் நிறைவேற்றணும். நான் அதை நிறைவேற்ற விரும்புறேங்கிறார். நான் என் வாழ்க்கையில மிகுந்த கண்ணீர் ஒரு புறம் இருக்கிறது, துன்பம் இருக்கிறது, நான் விரும்புறேன். அப்ப அந்த விருப்பத்தை எப்படி யார் நிறைவேற்றினார் அப்படின்னா கர்த்தர் நிறைவேற்றினார். அதுதான் கடைசி அவருடைய சாட்சி. என்ன தெரியுமா? நான் என்னெல்லாமோ விரும்பினேன், அதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கல, இருந்தாலும் என் பிராணனை நான் அருமையாக என்னன்னு சொல்லிட்டு அப்படி போகல. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். என்ன அதன் அர்த்தம்? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை கொண்டு இந்த பூமியில செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் தீர்மானித்திருப்பது உண்மையானால், நீங்கள் சந்திக்கிறது 7 மடங்கு அக்கினி சூளையானாலும் சிங்க கெபியானாலும் அதிலிருந்து உங்களை விடுவித்து உங்களால் நிறைவேற வேண்டியதை நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் உங்களை பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சிங்கத்தின் கேபிலோ தீச்சூளை நடுவிலோ உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் ஆமென். உங்க நாமம் உயர்த்தும் போது எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரே சத்தமா இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா.
நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். Hallelujah. Praise the Lord. Praise the Lord. ஆமென். நான் எதை விரும்புகிறேன்? நான் எதை விரும்புகிறேன்? ஆண்டவரே, அகால பிறவி போன்ற என்ன அப்போஸ்தலர் 2 பேர் பெறுவதற்கு நான் பாத்திரவான அல்ல. கிறிஸ்துவுக்கும் எனக்கு சம்பந்தமே கிடையாது. ஆமென். அப்படிப்பட்ட எனக்கும் நீங்க உங்களை வெளிப்படுத்திட்டீங்க. என்னை குறித்து நீங்க ஒரு திட்டம் வச்சிருக்கிறீங்க. உபத்திரவங்களும் கட்டுகளும் சூழ இருந்தாலும் அப்ப அந்த சித்தம் என்னில் நிறைவேற நான் விரும்புறேன். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும்பா, நான் என்னை பிடித்தது நீங்க, என்னை அழைத்தது நீங்க. சிங்கமானாலும் அக்கினியானாலும் நீர் எனக்கு துணை நிற்பீர். எனவேதான் அடுத்த வசனத்தில் 18வது வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து. இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. எல்லா தீமை நின்று ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. காப்பாற்றுவார். பவுல் 2 வார்த்தையை வேதத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த வார்த்தையை மட்டும் சொல்லுகிறார். ஒன்று, இந்த 2 வார்த்தையை நம்ம அடிக்கடி சொல்லணும், அடிக்கடி நினைக்கணும். என்ன வார்த்தை தெரியுமா? 1 கொரிந்தியர் 15:10. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். By the grace of God I am what I am. இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நான் இருக்கிறேன்னு தெரியுது இல்ல, அது எப்படி இருக்கிறேன்னு தெரியுமா? கிருபையில இருக்கிறேன். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுவோமா? நான் இருக்கிறது தேவ கிருபையில இருக்கிறேன். டெய்லி இதை நினைக்கணும். நீங்க எப்படி இருக்கிறீங்க? கிருபை. இவ்வளவு பிரச்சனையில எப்படிங்க இருக்கிறீங்க? கிருபை. நான் கிருபையில இருக்கிறேன். அகிரிப்பா ராஜாவுக்கு சொல்லும் போது அப்போஸ்தலர் 26 அதனுடைய 23, 24 வசனங்களிலே 23 சொல்றாரு, தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடி கிறிஸ்து பாடுபட வேண்டியது. 21 இது நிமித்தமே யூதர்கள் தேவாலயத்தில் என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். அதாவது மரண கண்ணிகள் தான் பவுலை சுற்றிலும் இருந்தது. அடுத்த வார்த்தை ஆனாலும். ஆனாலும் எல்லாரும் சொல்லுங்க. அங்க என்ன சொன்னாரு? ஆகிலும். ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று. தேவ அனுக்கிரகம்னா கர்த்தருடைய உதவி, ஒத்தாசை. நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் மேல நீங்க வைத்த விசுவாசம் இத புரியணும். நான் இருக்கிறது கிருபையில, நான் நிற்கிறது கர்த்தர் பண்ணுகிற ஒத்தாசையில. தேவ கிருபை, தேவ அனுக்கிரகம். அவர் சொல்றாரு, இவர் என்ன இதுவரை காப்பாற்றினார், இன்னும் காப்பாற்றி அந்த பரம ராஜ்யத்தை அடையும்படிக்கு செய்வார். எனவே தைரியமாய் சொல்ல முடியும், எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாவதற்கு. ஆகிலும் ஆனாலும் தேவ ஆண்டவர் எனக்கு ஹெல்ப் பண்றார். அதுதான் தாவீது சொல்கிறார், நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். நாம் இருக்கிறது கிருபையில் இருக்கிறது, மறக்கவே கூடாது, மறக்கவே கூடாது. ஆகிலும் நான் இருக்கிறது, என்னை அவர் சந்தித்தது கிருபை. அப்போ நமக்கே தோணும், ஐயோ இந்த கூட்டத்திலே நம்மளை கொண்டு வச்சிருக்கிறார். ஆண்டவர் நான் எப்படிப்பட்டவன் ஆண்டவர், என்னையா தேடினீ ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோ என்னையா தேடினீ ஐயா இயேசுநாதா, அடிமை
நான் இருக்கிறது கிருபையில இருக்கிறேன். நான் தேவ அனுக்கிரகம் பெற்று, எனக்கு ரோம குடியுரிமை இருக்கு, அதனால நான் கமாலியல் கீழே இருந்து டிகிரி முடிச்சிருக்கிறேன், அதனால எனக்கு பைபிள் ஃபுல்லா தெரியும், அதனால இல்ல. பவுலுக்கு தெரியும், எனக்கு நேரிட்ட உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்கள், கண்ணீரின் பள்ளத்தாக்குல ஒரு இடத்துல பவுல் செத்துட்டான்னு சொல்லி தூக்கி போட்டு போனாங்க. அந்த இடத்துல பவுல் எழும்பி நின்றான். இதுதான் தேவன் பாராட்டுகிற கிருபை, தேவன் பாராட்டுகிற தயவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும் என்று பவுல் இடத்துல கர்த்தர் சொன்னாரே, அதன் அர்த்தம் என்ன? அங்க என்ன சொல்லி இருக்கணும்? என் கிருபை நான் உனக்கு தருவேன் தானே சொல்லி இருக்கணும். என் கிருபை உனக்கு போதும்ல சொல்றார். போதும்னு சொன்ன காரணம் என்ன? உனக்கு நீ உன் பாதையில பயணிக்க என்ன கிருபை தேவையோ அதை நான் உனக்கு தந்திருக்கிறேன் பவுலே. அந்த கிருபை அவர் உணர ஆரம்பித்தது, ருசிக்க ஆரம்பித்தது எப்போ தெரியுமா? அவருடைய பலவீனத்துல, அவருடைய பாடுகள்ல. ஹல்லேலூயா. எனவே தான் பாருங்கள், எல்லா அப்போஸ்தலரும் இரத்த சாட்சியா மரித்தாங்க. ஆனா பவுல் அணு அணுவா செத்தார். பவுல் அதாவது பவுலும் ஜெயில இருந்தார், பேதுருவும் ஜெயில இருந்தார். பேதுரு தூங்குனது மாதிரி பவுல் தூங்கி இருந்தாலும் பவுலுக்கு விடுதலை கிடைச்சிருக்காது. பேதுரு தூங்கினாலும் விடுதலை கிடைக்கும். சிலர் தேவன் ஆண்டவரே, அவங்கெல்லாம் பேதுரு ஜெயில என்ன பண்ணிட்டு இருந்தா? என்ன கிருபை! சில சர்ச்சில் இருக்கிறது போல. அந்த இடத்துல பேதுரு நடுராத்திரியில் எழுந்து நின்று பயங்கரமா, ஒண்ணும் இல்லை, தூதன் வேற எங்க தட்டினாலும் எழும்ப மாட்டார். சிலருக்கு எங்க தட்டினா எழும்புவாங்கன்னு தூதன் தெரியும். விழாவில் ஒரு குத்து துள்ளி எழும்பினார், வெளியே வா. அப்பவும் கனவு அவருக்கு எப்படி இருந்துச்சா? கனவுல முதல் கதவு திறக்கிறது, இரண்டாம் கதவு திறக்கிறது. ஏன்னா ஒருவேளை அது கனவு மாதிரி தோணலன்னா தூதன்ட்ட கொஞ்ச நேரம் கூட தூங்கிட்டு. ஆனா பவுலும் சீலாவும், அதுவும் பேதுரு அடிச்சு போடல, பவுலையும் சீலாவையும் அடிச்சு தொழுமரத்துல கட்டி போட்டாங்க. அங்க தூதன் நிக்கல. சிலருக்கு தேவன் நியமித்த பாதை என்பது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். அங்க நீதான் எழுப்பி துதிக்கணும். பவுல் நீதான் எழுமணும். அடிபட்டு சிறையில் கிடந்த பவுல் ஒரு நார்மலுக்கு வர்றதுக்கு நடுராத்திரி ஆனது. ஆமே. அவங்களுக்கெல்லாம் நமக்கு தெரியாது தேவன் நியமித்த பாதை. ஆனா இந்த பாதையில இருந்தா பவுல் சொல்றார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமோ நன்மைக்கு ஏதுவாக. எத்தனை பேர் நம்புறீங்க என் இயேசு நல்லவர் என்று சொல்றவங்க? ஒற்றைக்கு விடுக இல்ல, மடுத்து மாறுக இல்ல, அந்தியம் வரை எனவேதான் அத்தனை புயல் அடித்து கப்பல் சேதம் உண்டான போதும் அத்தனை பேர் நடுவில் எழுந்து நின்று பவுல் சொல்லுகிறார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். கேட்கலாம், ஆண்டவரே பேதுரு இரத்த சாட்சியா தான் மரித்தார், பவுல் அனுதினமும் சாகர நிலைமைக்கு வந்துட்டாரு. ஒரு இடத்துல சொல்லுவார், ஆண்டவர் சரீரத்தில் பட்ட பாடுகள்ல ஏதாவது பேலன்ஸ் இருக்குன்னு அந்த பேலன்ஸை நான் வாங்கிட்டு இருக்கிறேங்கிறார். ஆவியானவர் அதை எழுத அலோவ் பண்ணார் பைபிள்ல. பவுல் எழுதின எல்லா நிருபங்களும் கிடைச்சான்னு கேட்டா இல்ல, ஆண்டவர் அலோவ் பண்ணல. எது தேவை, எது
தேவையோ அது மட்டும். கொரிந்தியருக்கு மட்டுமே அவர் அந்த நிருபங்களை படிக்கும் போதே தெரியும், மினிமம் ஒரு 4 நிருபமாவது எழுதியிருப்பார். நான் ஃபர்ஸ்ட் நிருபத்திலேயே சொல்லுவார், நான் முந்தின நிருபத்துல நான் கொடுத்திருந்தேன் அப்படிம்பார். அந்த நிருபம்லாம் இல்லை. அப்போ இதுல பைபிள்ல எது இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறது மோசையோ பவுலோ கிடையாது. இது ஆவியானவர் சேர்த்தது. எனவேதான் இது இன்னும் நிக்குது, நாளைக்கு நிக்கும். இந்த வானமும் ஒளிந்து போகும், பூமி ஒளிந்து போகும், வார்த்தையில ஒரு உறுப்பு கூட மாறாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்க புதிய ஏற்பாடு சுவிசேஷம் தாண்டி நிறைய இடத்துல யாருக்கு பேரை பார்க்கலாம் தெரியுமா? பவுலுக்கு பேர். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு பாடுகளின் பாதையில கர்த்தர் உங்களை நடத்துகிறார். சில பலன் நமக்கு இங்க பார்க்க முடியாது. நம்ம எல்லாம் என்ன தெரியுமா, நான் 2 வருஷம் கஷ்டப்பட்டேன், 2 வருஷம் நன்மை அனுபவம். கர்த்தர் செய்வார். முச்செடிக்கு பதிலாக தேவதார விருட்சம் முளைக்கும். ஆனால் பல கண்ணீருக்கான பலனை இங்க தரமாட்டார். அவர் வரும் நாளினில் நம்ம கண்ணீருக்கு பலனை இம்மைக்குரிய நன்மையோடு மட்டும் வைத்து பார்க்க கூடாது. என்ன இந்த பாதையில இந்த இவ்வளவு கஷ்டப்பட்டு நடத்தினது இன்னைக்கு பாருங்க. பவுல் நினைச்சிருப்பாரா நம்மளை பத்தியும் பிரசங்கம் பண்ணுவாங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜீசஸை பத்தி பேசுற இடத்துல பவுல் வந்து போறாரு, பேதுருலாம் வந்து போறாங்களே, இவங்கள நினைச்சிருப்பாங்களா? ஆமே. இந்த பூமியில அவருடைய நாமத்தை மறுதலியாமல் அறிக்கையிடுகிறவருடைய பெயர் பரலோகத்திலும் அறிக்கையிடப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனமா கேளுங்க, நேரம் அதிகம் போகிறது. பவுல் இவ்வளவு நெருக்கத்திலும் அவனுடைய ஃபியூச்சரை எப்படி பார்க்கிறான் அப்படின்னா, தேவன் கொடுத்த வார்த்தையை வைத்து பார்க்கிறான். நம்முடைய எதிர்காலத்தை இப்படி பார்க்கணும். அதனாலதான் பவுல் சொல்ல, சுத்தி யூதர்கள்லாம் கொலை செய்ய, அதாவது கொலை செய்யறதுக்கு 40 பேர் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க பவுல. அவங்க கதை என்னாச்சுன்னு தெரியல. நாங்க அவனை கொல்லாம நாங்க தண்ணி கூட குடிக்க மாட்டோம். ஃபாஸ்டிங் விஷயத்துல எல்லாம் கிறிஸ்தவர்கள் மற்றவர்களை பார்த்து படிக்க வேண்டியது அவசியம். உண்மையா இல்லையா? நம்ம ஃபாஸ்டிங்கு பேக்ல பிஸ்கட் பாக்கெட்டோட தான் வருவோம். அவங்க தண்ணி கூட குடிக்க மாட்டோம். நம்ம பாட்டில் தண்ணி பாட்டில் அன்னைக்கு ஹார்லிக்ஸ் எல்லாம் எடுத்து, ஏன்னா நாங்க ஃபாஸ்டிங். முதல் பாட்டுக்கு முன் அறிவிப்பு பகுதியில் மீதி. இது நடுவில் பவுல் சொல்றாரு, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லெக்கை நோக்கி, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை அடையும்படிக்கு ஆசையாய் அப்படிங்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் ஃபியூச்சரை எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, கர்த்தருடைய திட்டத்தை வைத்து, கர்த்தருடைய வல்லமையை வைத்து, அதை ஒரே லைன்ல சொல்லணும்னா அவருடைய வார்த்தையை வைத்து எதிர்காலத்தை பார்க்கிறார். இப்படி பார்க்க பழகினா மட்டும்தான் இன்னைக்கு நமக்கு என்ன சம்பவிக்கிறவைகளோ அவைகளை வைத்து நம்முடைய ஃபியூச்சரை பேச மாட்டோம். ஆகாரை ஆபிரகாம் அனுப்பி விடுகிறான். அனுப்பிவிடும் போது ஒரு துருத்தி தண்ணீரை கொடுத்து அனுப்பி விடுகிறான். ஒரு துருத்தி தண்ணீர். ஆபிரகாம் வீட்டில் நிறைய துருத்திகள் இருக்கும். ஏன்னா நல்ல திடகாத்திரமா எத்தனை வாலிபர்கள் இருந்தாங்க வீட்டில்? 318 பேர் இருக்கிறாங்க. எத்தனை வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க? அட்லீஸ்ட் 2 துருத்தியாவது கொடுத்துட்டு இருக்கலாம். ஒரு துருத்தி ஆபிரகாம், இன்னொரு துருத்தி இஸ்மவேலுக்காக கொடுத்துட்டு இருக்கலாம். ஒரு துருத்தி தான் தண்ணி. அதாவது ஒருத்தங்களுக்கு நம்ம வேண்டான்னு தெரிஞ்சிட்டுன்னு வைங்களேன், அவ்வளவுதான். அந்த ஒரு துருத்தி தண்ணி எடுத்துட்டு வர, அந்த துருத்தியில் இருக்கிற தண்ணி தீர்ந்ததும் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அந்த பிள்ளைய ஒரு மரத்துக்கு கீழே வச்சுட்டு தள்ளி போய் உட்கார்ந்திருந்து அழுவான். அப்படி அழும்போது அவ என்ன சொல்லிட்டு அழுறா? சொல்லுங்க சத்தமா.
அவ என்ன சொல்லி அழணும்? தண்ணி தீர்ந்துட்டு அழணும். அதனாலதான் ஆண்டவர் அவளிடத்தில் வந்து என்ன கேட்கிறார்? 17வது வசனம், ஆதியாகமம் 21:17. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது அப்படிங்கிறார். அவ என்ன சொன்னா? சம்பவிக்க போகிறத சொல்லிட்டு இருக்கிறார். கர்த்தர் என்ன கேட்கிறார்? சம்பவித்ததை சொல்லு. நீ சம்பவித்ததை சொல்லு. சம்பவிக்க போகிறத கர்த்தர் சொல்லி இருக்கிறார். என்ன சம்பவித்தது? நம்ம பல நேரத்தில் நம்முடைய ஜெபத்தில் சம்பவித்ததை சொல்லாமல் சம்பவிக்க போகிறத சொல்லிட்டு இருக்கிறோம். எதை வைத்து பார்த்து தெரியுமா? சூழ்நிலையை வைத்து பார்த்து. அதனாலதான் ஆண்டவர் கேட்கிறார், என்ன சம்பவித்தது அதை சொல்லு. பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டான். என்ன சம்பவித்தது? நல்ல கவனமா கேளுங்க. இஸ்மவேலுக்கு என்ன சம்பவிக்கும் என்று 2 பேர் சொல்லி இருக்கிறாங்க. ஒன்று, இஸ்மவேல் வெளிப்படும் முன்னமே கர்த்தர் சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார்? ஆதியாகமம் 16:10. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும். இது யாரை குறித்து சொல்லி இருக்கிறார்? அப்ப இது சம்பவிக்குமா? இப்ப ஆகார் என்ன சொல்றாங்க? 21:16 பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். இது யாரு? இஸ்மவேலுக்கு அம்மா. இஸ்மவேலை நேசிக்கிறவங்களா வெறுக்கிறவங்களா? நேசிக்கிறவங்க. இப்போ அம்மா சொல்றாங்க பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். அப்போ அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிள்ளை செத்துரும், பிள்ளை செத்துரும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த பிள்ளையை பலுகி பெருக பண்ணுவேன், சந்ததி எண்ணி முடியாததா இருக்கணும். இப்ப எது சம்பவிக்கும்? அது நமக்கு தெரியும். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஃபியூச்சர் எப்படி பார்த்துட்டு இருக்கிறோம்? வானமும் பூமியும் ஒளிந்தாலே வார்த்தை ஒளியாது என்பது எழுதி கொடுக்கப்பட்டிருக்க. ஒரு துருத்தி தண்ணி தீர்ந்ததை வைத்து என் பிள்ளை சாகிறத, என் வாழ்க்கையே போச்சு, என் எதிர்காலம் போச்சுன்னு சொல்லிட்டு புலம்பி கொண்டிருக்கிறோமே. அதுதான் கர்த்தர் கேட்கிறார், உனக்கு என்ன சம்பவித்தது அதை சொல்லு. சம்பவிக்க போகிறது நான் உன்கிட்ட சொல்லி இருக்கிறேன். என்ன சம்பவித்தது? இப்போ இஸ்மவேல் செத்துருவான் அப்படின்னு ஆகார் சொல்றாங்க. இஸ்மவேல் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சம்பவித்தது? 21வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை பாருங்கள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளைகளே, நம்முடைய சூழ்நிலை என்பது நெருக்கமாதான் இருக்கிறது. ஆனால் சூழ்நிலை நம்மை வேண்டுமானால் நெருக்கலாம். நமக்கு தேவன் தந்த வசனத்தை அது நெருக்க முடியாது. எனவே தான் கர்த்தர் சொல்ற, நீ பார்க்கிற உன் பார்வையை மாற்று. இந்த பவுலை பாருங்கள், மிகுந்த கண்ணீர், உபத்திரவம். ஆனா எப்படி பார்க்கிறார் பாருங்க. நான் வெட்கப்பட மாட்டேன், எனக்கு தெரியும் அவர் எப்போது உயிரோடு இருக்கிறார். அக்கினி எரிவதற்கு முன் உயிரோடு இருந்தார். 7 மடங்கு அக்கினியிலும் அவர் உயிரோடு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7 மடங்கு அக்கினி நடுவில் இயேசு வந்தார் அல்லவா? அவருக்கு ஏதாவது ஆச்சா? அவருக்காக நமக்கு ஆக விட மாட்டார். காரணம், அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் எப்படி இன்னைக்கு பேசும்படியாக ஆவியானவர் இந்த வார்த்தை தான் இருதயத்தில். நீ உன் நாளைய எதை வைத்து பார்க்கிற? நான் உன்னோடு பேசுற வார்த்தையை வைத்தா, அல்லது நீ இப்போ இருக்கிற பிரச்சனையை வைத்தா? இந்த பார்வையை மாற்றணும். என்ன சம்பவித்தது? உனக்கு என்ன சம்பவித்தது? ஆபிரகாம் பாருங்கள், 99 வயது ஆகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நான் ஒரு குமாரனை கொடுப்பேன் அப்படின்னு. ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில், நான் அவளை சாராளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன் அப்படி சொன்னதும் ஆபிரகாம் 17வது வசனத்துல, ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டு இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்றான். ஏனென்றால் இப்பொழுது தன்னுடைய ஃபியூச்சரை தன் சூழ்நிலை வைத்து பார்த்தபோது ஆபிரகாமுக்கு ஃபியூச்சரா யாரை தெரிஞ்சு தெரியுமா? இஸ்மவேலை தான் தெரிஞ்சு. உடனே கர்த்தர் மறுபடியும் சொல்லுகிறார்,
உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய். ஆண்டவர் நிச்சயமா, அவர் சொல்றதே நிச்சயம். ஆனா ஆண்டவரே நாம நிச்சயமாயின்னு சொல்ல வச்சோம். அந்த அளவுக்கு நம்முடைய பார்வை இருக்கு. நிச்சயமா ஒரு குமாரனை பெறுவார், ஈசாக்குன்னு பேர் வை அப்படிங்கிறார். இந்த வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆபிரகாமின் விசுவாசத்தை குறித்து ரோமர் 4 சொல்லப்பட்டிருக்கிறது. 19 முதல் பார்த்தீங்கன்னா, அவன் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தார். அது அர்த்தம் என்னன்னா 99 வயசு வரை நினைச்சிட்டு இருந்தாருன்னு அர்த்தம். இப்ப 100 வயது நெருங்க போகும்போது அவர் தன் சரீரம் செத்து போன, ஏன்னா ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார். ஆண்டவர் பார்வை எப்படி வச்சு பார்க்க வைக்கிறார்னா, கர்த்தர் கொடுத்த வார்த்தையை வைத்து உன் எதிர்காலத்தை பார். வார்த்தையை வைத்து எதிர்காலத்தை பார்க்கிறவர்களுக்கு இப்பொழுது அவங்க சந்திக்கிற பிரச்சனைகளோ சூழ்நிலைகளோ போராட்டங்களோ அவர்கள் நம்பிக்கையை கை வைக்காது. ஆமென். பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க, வார்த்தையை வைத்து வாழ்க்கையை பாருங்க. ஆமென். சிலர் கைப்பிடிச்சிட்டு என்ன சொல்ல சொன்னாரு? ஆமென். வார்த்தையை வைத்து அப்படிதான் ஆபிரகாம். அதான் 100 வயதாய் இருக்கும் போது, ஏறக்குறைய 100 நெருங்குது. எத்தனை பேருக்கு 100 நெருங்குது? ஆமென். 100 நெருங்கும் போது அவர் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது எண்ணாதிருந்தார். அடுத்த வசனம், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி. ஆமென். வாக்கு பண்ணி இருக்கிறார். எத்தனை பேருக்கு கர்த்தர் வார்த்தையை தந்திருக்கார்? உண்மையா ஆமென் சொல்லுங்க. கைகளை நம்ம ஃபியூச்சரை எவ்வளவு நாளுக்கு அந்த வசனத்தை வச்சு பார்க்கிறோம்? செத்து போனதா சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்தில். அவன் 276 பேர் பவுலையும் சேர்த்து கப்பல்ல பயணித்தார்கள். பவுல் ஆரம்பத்தில் பவுலே சொல்றார், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு அற்று போயிட்டு, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிட்டு. அந்த நம்பிக்கை இல்லாத நிலை வரைக்கும் பவுலும் மற்ற 275 பேர்களில் ஒருவன். ஆனால் கர்த்தருடைய தூதன் வந்து சொல்றார், இல்ல உனக்கு வேர்டு கொடுத்திருக்கிறார், நீ சாட்சி கொடுக்கணும். அப்படி சொன்னதும் பவுல் மற்ற 275 பேரை விட்டு தனியா எழுந்து நிற்கிறார். இங்கதான் வித்தியாசமா இருக்கிறான். சூழ்நிலையை வைத்து பார்த்தால் மற்றவர்களில் நீயும் ஒருவன், ஆனால் வார்த்தையை வைத்து பார்த்தால் நீ வித்தியாசமானவன். சூழ்நிலை வைத்து பார்த்தா மற்றவர்களில், காலை பாருங்க, 12 பேர் வேவு பார்த்துட்டு வராங்க, மற்ற 10 பேரும் சூழ்நிலை வைத்து பார்க்கிறாங்க. அதெல்லாம் பானம் தேனும் ஓடுகிற தேசம் தான். அதை சுத்தி ஏத்தியர் இருக்கிறாங்க, எபூசியர் இருக்கிறாங்க, எமோரியர் இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாரும் அப்படி பார்க்கிறாங்க. ஆனா காலை வந்து வார்த்தையை வைத்து பார்க்கிறான். இல்ல, நாம் அதை எளிதில் சுதந்திரித்துக் கொள்ள. எனக்கு கடந்த நாள்ல ஆவியானவர் ஒரு வெளிச்சத்தை காண்பித்து கொடுத்தார். இந்த சூழ்நிலை வைத்து பார்த்தவர்களுடைய பெயரை கர்த்தர் உச்சரிக்காம வார்த்தையை வைத்து பார்த்தவனுடைய பெயரை மட்டும் சொல்றார். சூழ்நிலை வைத்து பார்த்தவங்களை சொல்றார். இதோட கூட என்னை 10 முறை பரீட்சை பார்த்த மனிதர்களில் ஒருவரும், அந்த 12 பேருக்கு பேரை எழுதி இருக்கு. என்னாகுமோ 13வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. வேவு பார்க்க போனவங்க லிஸ்ட் இருக்கு. ஆனா ஆண்டவர் பேரை சொல்லும் போது அவன் கிடையாது, இவங்க பேரை கூட அவருக்கு சொல்ல பிடிக்கவே இல்லை. ஆனா காலேபு சொல்ற வித்தியாசமானவனை குறித்து பேசுகிறார். அவன் வேற ஆவி உடையவன். என் பேரை கர்த்தர் வாயை திறந்து சொல்ல பிடிக்காம ஆயிடக்கூடாது. ஏன்னா அறியாமை, பலவீனம் அதெல்லாம் தெரியும். அப்பெல்லாம் கர்த்தர் வந்து இடைபடுவார். இது இவ்வளவு பக்கத்துல கொண்டு வந்தாச்சு. உன் கண்ணுக்கு காட்டி கொடுத்த. நீ வேவு பார்க்க தானே போன. நீ விருந்துக்கு போனியா, வேவு பார்க்க போனியா? விருந்துக்கு போனாலே அடி தான் விடுவான். வேவு பார்க்க போன உயிரோட திரும்ப வந்திருக்கு. அதை கூட உனக்கு பார்க்க தெரியலையே.
அதான் காலேப் அப்படி பார்க்கிறான். என்ன பார்க்கிறான்? அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிட்டு எடுபட்டதுனால அது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது. நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நாம உள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் நம்மள அவங்க கண்ணுக்கு உள்ள போனா மட்டும் இல்ல, பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராங்க. ஹல்லேலூயா. சிலர் டேஸ்ட் பார்க்கவே 2 கிலோ சிப்ஸ் வாங்குவாங்க. ஆமென். பாருங்க, சாப்பிட்டுட்டே வராங்க. நல்ல டேஸ்ட் தான், அப்படி சாப்பிட்டே வராங்க. சூழ்நிலை வைத்து பார்க்கிறவனுடைய பேரை கூட கர்த்தர் சொல்ல மாட்டாராம். ஹல்லேலூயா. மற்றவர்களை எல்லாரும் அப்படியே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நான் அப்படி இல்ல இல்ல. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தையை வைத்து. எனவே அந்த இடத்துல பவுல் திடப்பட்டது மட்டுமல்ல, மற்றவர்களையும் திடப்படுத்துகிறான். வார்த்தையை வைத்து எதிர்காலத்தை பார்க்கிறவர்கள் நம்பிக்கையை பேசிக்கொண்டே இருப்பார்கள். அந்த பவுல் தான் கடைசி வரை பேசுறார். நாம் நல்ல போராட்டத்தை போராடிட்டேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன நம்பிக்கை! பரம ராஜ்யத்தை அடையும்படி கர்த்தரனை காப்பாற்றுவார். எனக்கு அது வைக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தையை வைத்து பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பேதுரு இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்று மகப்படாமல் கரையிலே படகை விட்டு வலை அலசி கொண்டிருக்கும் போது இயேசு கடற்கரையில் வருகிறார். கனசரேத்து கடற்கரை அருகே பேதுருவின் படகை பார்க்கிறார். அவனை கேட்டு படகுல உட்கார்ந்து கொஞ்சம் தள்ள வைக்கிறார். போட்டு கொஞ்சம் தள்ளி போகுது. நம்ம என்ன நினைக்கிறோம்? இயேசு படகுல ஏறினதும் மீனெல்லாம் அப்படி வந்து இயேசு போதகம் பண்ண தொடங்கினார். ஏன்னா பேதுரு எதை வைத்து பார்த்தான் தெரியுமா? சூழ்நிலையை பார்த்துட்டு வரான். பொதுவாகவே மீன் பிடிக்க போறவங்க நைட்டு தான் போவாங்க. கரெக்டா? இருக்கிறாங்க, நைட்டு தான் கிளம்புவாங்க. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு சூழ்நிலை நைட்டு போய் கிடைக்கலையா? கிடைக்காது. திரும்பி வந்துரு. திரும்பி வந்துட்டான். கர்த்தர் திரும்பி கொண்டு போறார். வலையை போடுங்கிறார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு ஆழத்துல கொண்டு போய் வலையை போட சொன்னார். போதகம் பண்ணி முடித்த பின்பு பேதுரு சொல்லுகிறார், இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்று மகப்படவில்லை. இப்படி சொல்லும் போது இயேசு என்ன சொன்னார்? இயேசு ஒண்ணுமே சொல்லல. கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பிறகு நம்ம சூழ்நிலையை வைத்து பேசிக் கொண்டிருப்போம் என்றால் ஆண்டவர் அமைதியாகி விடுவார். பேதுரு இப்ப பார்வையை மாத்துறார். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி. நீங்க கொஞ்சம் பார்வையை மாத்தி பாருங்க. நீங்க வலை போடும் போது இயேசு உங்க பக்கத்தில் நிற்பார். நாங்க இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம். லூக்கா 5வது அதிகாரம் 5வது வசனம் 4:5. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்று மகப்படவில்லை. ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். ஆகிலும் உடைய வார்த்தை. வார்த்தையை வைத்து பார்க்கிறான். சூழ்நிலை வைத்து பார்த்தா நஷ்டம், நஷ்டம். வேண்டாம், திரும்ப வந்துரு. பேதுருவும் உண்டு, அவன் கூட்டாளிகளும் உண்டு. மீதி எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. பேதுரு என்ன தீர்மானம் எடுக்கிறான்? உடைய வார்த்தையின்படி போகிறேன். அந்தபடியே. அடுத்த வசனத்தை பாருங்கள், 6வது வசனம். அந்தபடியே அவர்கள் செய்து அந்தபடி அவர்கள் நம்ம கண்டபடி எல்லாம் செய்துவிட்டு இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாய் மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அந்தபடி. கொஞ்சம் பார்வையை மாத்துங்க. நீங்க பார்வை மாத்தணும்னு முதல்ல எதை நம்பணும் தெரியுமா? அவர் உயிரோடு இருக்கிறார். 2வது எதை நம்பணும் தெரியுமா? அவர்களுக்கு தரிசனமானவர் எனக்கும் தரிசனமானார். 3வது எதை நம்பணும் தெரியுமா? எனக்கென்று தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அது நிறைவேற்றி முடியும் வரை கர்த்தர் இந்த தீபத்தை அணைந்து போக விடமாட்டார். ஹல்லேலூயா. அவங்களுக்கு பேதுரு எவ்வளவு ஈஸியா வெளியே வந்துட்டா. பவுல, நீ நைட்டு இந்த கஷ்டத்திலே உனக்கு துதிச்சாதான் விடுதலை. சிலர் சொல்லுவாங்க, ஐயோ ஒவ்வொரு காரியத்துக்கும் போராட வேண்டி இருக்குதே. ஆமென். இல்ல, ஒவ்வொரு காரியத்துக்கும் போராட வேண்டி இருக்குது. அதை குறித்து நீங்க முறுமுறுக்காதீங்க. இந்த பாதையை கர்த்தர் நியமித்து இருக்கிறாரா? ஆமென்.
பேதுருவே நிருபத்தில் பவுலை குறித்து எவ்வளவு மேன்மையா எழுதியிருக்கிறார் தெரியுமா? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ என் நாமத்தை மறுதலியாதபடியா திறந்த வாசலை வைத்திருக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். ஆமென், ஆமென். நிறைய பேசணும்னு உண்டு. நான் ஒரு காரியத்தை கூட சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். மோசையின் 80வது வயதில் கர்த்தர் மோசையை சந்திக்கிறார். மோசையை சந்திக்கும் போதே சொல்லுகிறார், என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து கூக்குரலை கேட்டு வேதனை அறிந்திருக்கிறேன். தம்முடைய பாரத்தை அவனிடத்தில் வெளிப்படுத்துகிறார். மோசே, அப்படியே ஆண்டவரே வேற யாரையாவது அனுப்புங்கட்டான். அதை மோசையால உள்வாங்க முடியவில்லை. ஏனென்றால் அவனுக்கு பட்ட காயம் அப்படிப்பட்ட காயம். 40 வருடத்துக்கு முன்பதாக தன் சகோதரர்கள் ஒருவனுக்கு உதவி செய்ய போய் அவங்களே ஒன்னெல்லாம் எங்களுக்கு தலைவனாய் வைத்தது யார் என்று கேட்டு தள்ளிவிட்டார்கள். அந்த சில காயம் வருடங்கள் தாண்டினாலும் நம் மனதை விட்டு போகாது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அந்த காயம் தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு தடையாய் மாறிவிடக்கூடாது. ஆமென். சில காயங்கள் வருடங்கள் தாண்டினாலும் நம் மனதை விட்டு போகாது. ஆனால் அதே வேளையில் அந்த காயம் நம் வாழ்க்கையிலே தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு தடையாய் மாறிவிடக்கூடாது. கர்த்தர் மோசே கிட்ட தம்முடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார். மோசே சொல்ல, என்ன நம்ப மாட்டாங்க, உங்க நாமம் என்ன? ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நம்ப மாட்டாங்க. இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், உன் கையில என்ன இருக்கு? ஒரு கோல். கீழே போட்டது அது பாம்பாயிட்டு. தேவன் ஒரு அற்புதம் செய்கிறார்னா அந்த அற்புதத்துல நமக்கான நன்மை மட்டும் இல்ல, நமக்கு ஒரு மெசேஜ் இருக்கும். அதான் அடையாளம். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு அற்புதத்தையும் அடையாளமாக தான் செய்தார். நீங்க இந்த பைபிள் அதை மெடிடேட் பண்ணும்போது உங்களுக்கு புரிய முடியும். ஆண்டவர் இந்த தண்ணீரை எதோ மாத்தினார் தெரியுமா? ரசமா மாத்தினார். அவர் ரசமா ஒரு சைடுல அற்புதம் செய்கிறார், இன்னொரு பக்கத்துல சொல்றார், நானே மெய்யான திராட்சை செடிங்கிறார். என்னில் நிலைத்திருங்கிறார். அதுக்குதான் அதான் செய்த முதல் அற்புதம். என்ன நிலைத்திருக்கிறதுனா என்ன? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்படியே அப்படி செஞ்சதுனால என்ன ஆயிட்டு தெரியுமா? கடைசி வரை அந்த நல்ல ரசம் இருந்துட்டே இருக்கு. ஆண்டவர் அந்த அற்புதத்தில் ஒரு அடையாளத்தை வைக்கிறார். அவர் சொன்ன தம்மை நானேன்னு சொல்றாருல, அது அத்தனையுமே அங்க செஞ்சிருப்பார். ஜனங்களுக்கு அப்பத்தை பெருக பண்ணி கொடுக்கிறார். அதுல ஒரு அடையாளம் இருக்கு. என்ன அடையாளம்? இது ஒரு அடையாளம். இதுக்கு பின்னாக ஒரு பெரிய மெசேஜ் இருக்கு. என்ன மெசேஜ்? உனக்கு இந்த அப்பத்தை கொடுத்தார்ல, அவர் தான் உன் வாழ்க்கைக்கே அப்பம். அவர் தான் உன் வாழ்க்கைக்கு அப்பம். குருடன் கண்களை திறக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். லாசரு உயிரோடு எழுப்பும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நானே உயிர் தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன். ஒவ்வொரு அற்புதத்திலும் தேவன் நமக்கு ஒரு நன்மை செய்யறாரா, அதுக்கு பின்னாடி இருக்கிற மெசேஜை பார்க்கணும். படகு நிறைய எப்படி உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னதும் பேதுரு படையும் வலையும் போட்டுட்டு வர காரணம் என்ன தெரியுமா? அவன் வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தில் அவன் பார்த்த மெசேஜ். நம்ம வெறும் அற்புதத்தை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கு பின்னாக இருக்கிற தேவ திட்டத்தை, தேவ நோக்கத்தை பார்க்காததுனாலதான் இன்னும் அழைப்பை உள்வாங்கவே முடியல. மோசேக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்கிறார். என்ன அற்புதத்தை கொடுக்கிறார்? உன் கையில் என்ன இருக்கு? கோல். கீழே போட்டார். கீழே போட்டது எதுவா மாறிட்டு தெரியுமா? பாம்பா மாறிட்டு. பாம்பா மாறினது மோசே என்ன செய்ய நினைக்கிறான்? சொல்லுங்க. ஓட பாக்குறான். இப்படிதான் மோசே, இவ்வளவு காலம் இஸ்ரவேல் ஜனங்க அடிமையா இருந்தாங்கல்ல மோசே, இப்ப அவங்கள நான் இப்ப மாத்த போறேன். அது ஒன்ன வச்சுதான் செய்ய போறேன். நீ ஓட நிக்கிற. இந்த கோல் எப்படி இப்ப பாம்பா மாறிச்சோ இப்படி இஸ்ரவேலர்களுடைய அடையாளம் மாறப்போகுது. ஆனா அது மோசே என் பிளான் என்ன தெரியுமா? அது நீ எடு. வாழப்பிடிச்சான். அது அவன் கையில் கோலாயிட்டு. அது அர்த்தம் என்ன? மோசே, அந்த பிளான்ல நான் ஒன்னதான் வச்சிருக்கிறேன். மோசே, நீ ஓடாத. பாம்புக்கு பயந்த மோசே ஓடுறவனா? மோசே எகிப்துல சகல சாஸ்திரங்களை கற்று தேர்ந்தவன். ஏன்னா மோசேக்கு தெரியும் ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல வராரு. மோசே
இந்த கோல் எப்படியோ எப்படி இவ்வளவு நாள் ஏதாவது மாற்றம் இருந்தா, ஒரு மாற்றம் இப்படிதான் இஸ்ரவேலர்கள் 40 வருஷம் உன் கையில கோல் இருந்தது போலதான் 400 வருஷம் இஸ்ரவேலர்கள் பார்வோன் கையில இருந்தாங்க. ஆனா நான் எழுந்தருளிடம் பாத்துட்டியா, இப்ப நான் வந்துட்டேன் பாரு, நீ போடு. போட்டதும் அடுத்து 4 செகண்ட் கூட வெயிட் பண்ணல, அந்த கோல் அப்படியே பாம்பாயிட்டு. பாம்பானது மோசே ஓடுறான். மோசே அது கோலா இருக்கும் போதெல்லாம் நின்ன, அது பாம்பா மாறும்போது ஓடுறியே மோசே. என் வேலை வரதுக்கு முன்னாடி எல்லாம் நின்னு பண்ண, ஆனா என் வேலை வரும்போது நீ ஓடுறிய மோசே. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. மோசே, இது உன் டைம், இது உன் சீசன் வரப்போகுது. நீ சும்மா இருக்கும் போதெல்லாம் உன்னை அப்ப யாராவது கேட்டாங்களா? நான் உன்ட்ட வந்து பேசுறேன்னா, நீ சும்மா இருக்கும் போதெல்லாம் நின்னியே, ஆனா இப்ப நான் ஒரு சேஞ்ச் உண்டாக்க போறேன், இப்ப நான் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் போது நீ வேண்டான்னு ஓடுற பாரு. மோசே அதை எடு பாரு, நீ போய் சொல்லு. அப்பதான் மோசே சொல்ற, ஆண்டவரே நீர் என்னோடு பேசினதுக்கு முன்பாகிலும் பேசினதுக்கு பின்பாகிலும் நான் வாக்கில். இப்ப மோசே இன்னும் எதை வச்சு பாக்குறான்னா, நாக்க வச்சு பாக்குறான், வாக்க வச்சு பாக்குறான், அவன் வாக்கை வச்சு பாக்குறான். உன் கையில கோலை பாரு, உன் கையில் இருக்கிற கோலுக்கு ஒரு செகண்ட்ல ஒரு மாற்றத்தை எனக்கு கொடுக்க முடியும்னா, என் கையில் இருக்கிற உனக்கு உன் கையில் இருக்கிற கோலுக்கு நான் ஒரு செகண்ட்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும்னா, என் கையில் இருக்கிற உனக்கு நான் அதை செய்ய முடியாதோ? இப்போ இதே அடையாளத்தை, அதனாலதான் அற்புதத்தை அடையாளத்தோடு பார்க்க, அற்புதத்துல ஒரு மெசேஜ் இருக்கு. அதனாலதான் பாருங்க, இந்த கோலை கர்த்தர் யார்ட்டெல்லாம் போட வைப்பார் தெரியுமா? இந்த கோல் பாம்பா எத்தனை பேர்ட்ட காட்டுவான் மோசே? ஃபர்ஸ்ட் இஸ்ரவேல்ட்ட காட்டுவான், ரெண்டாவது யார்ட்ட காட்டுவான்? 2 பேருக்கு 2 மெசேஜ். இஸ்ரவேலுக்கு காண்பித்த மெசேஜ் என்ன? இங்க பாரு, இவ்வளவு நாள் இந்த கோல் சும்மா சாதாரண கோல், இப்ப பாரு எப்படி மாறுது. அதே போல கர்த்தர் இத்தனை கால அடிமைத்தன வாழ்க்கைக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். அது யார் கையால தெரியுமா? இந்த மோசே ஆரோன் என்பவர்கள் கையால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சத்துருக்களை சிதற அடித்த சர்வ வல்ல தேவன் யுத்தத்தில் நம் முன்னே நின்று. அதுல ஒரு சரணம், ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியர்கள். அதுக்கு அந்த சரணம் போடுங்க. அதுக்கு முந்தின லைன், செங்கடலில் இந்த லைன், பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆரோன் மோசே என்னும் நல்ல மோசே. நீ பார்த்துட்டது இஸ்ரவேலருக்கு இதை காட்டி கொடுக்கிற. இஸ்ரவேலுக்கு பாம்பை காட்டி பயம் காட்டுறதுக்கு இல்ல, அதுல ஒரு அடையாளம். அதனாலதான் மோசே நீ கையை நீட்டி எடு. இதான் மோசே திட்டம். இஸ்ரவேலர் அதை கண்டு விசுவாசித்தார்கள். எஸ், கர்த்தர் இந்த மோசே ஆரோனை கொண்டு வந்துட்டாங்க நடத்துறதுக்காக. இனி பார்வோன்ட்ட கொண்டு போய் போடணும். பார்வோன்ட்ட கொண்டு போய் போடுறது எதுக்காக தெரியுமா? பார்வோனுக்கு முன்பாக இதை போட்ட போது ஒரு மொழிபெயர்ப்பில் இருக்கிறது, அது பெரிய பாம்பாயிட்டு. அப்போ ஏற்கனவே போடும்போது ஒரு பாம்பாய் மாறுனுச்சு இல்ல, அது போல இல்ல. எபிரேய பதத்தில் அதுக்கு இன்னொரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாம்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அது எகிப்தியருடைய வல்லமை, எகிப்தின் தெய்வங்களில் ஒன்று. எகிப்தில பெருசா பார்க்கப்பட அப்படி மாறுது. அப்படி மாறினதும் பார்வோனுடைய மந்திரவாதிகள் எல்லாம் வந்து போடுறாங்க, அது எல்லாமே அப்படியே மாறுது. அப்படியே மாறும்போது மோசையின் கோல் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஒவ்வொரு கோலையும் விழுங்குது. அதன் அர்த்தம் என்ன? இதுவரை ஆமென் அதிகாரம் உன் கையில இருந்து இனி அதிகாரம் என் கையில வந்துட்டு. ஹல்லேலூயா.
இதுவரை அதிகாரம் உன் கையில இருந்து. அதனாலதான் நீ கொலை செய்ய நினைத்த போது மோசே ஓடுனான். ஆனா இப்போ மோசே ஓட மாட்டா. ஏன்னா கர்த்தர் அந்த அதிகாரத்தை யார் கையில கொடுத்துட்டார் தெரியுமா? மோசே கையில கொடுத்துட்டார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீ இந்த கோலை எடுத்துக்கொண்டு போ அப்படிங்கிறார். உனக்கு டவுட் வரும்போதெல்லாம் அந்த கோலை பார்த்துரு. டவுட் வரும்போதெல்லாம் கோலை பார்த்துரு. இந்த கோல் தான் கர்த்தருடைய வார்த்தை. வார்த்தையை வைத்து ஃபியூச்சரை பாருங்க. எனவேதான் இஸ்ரவேலர்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக வந்து நிக்கிறாங்க. அது ஒரு சுத்தி போகப்பட்டு தெரியாம சுத்தல, பர்பஸா சுத்த வைக்கிறார். பர்பஸா ஏன் சுத்த வைக்கிறார்? நல்ல புரிந்து கொள்ளுங்கள். பார்வோனுடைய எல்லைக்குள்ள இருக்கும் வரைக்கும் பார்வோனுடைய தொந்தரவு இருந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். இந்த சிவந்த சமுத்திரத்தை தாண்டிட்டா எகிப்தின் எல்லை க்ளோஸ் ஆயிரும். ஆமென். அதிகாரம் இப்ப யார் கையில இருக்கு? மோசே கையில இருக்கிற கோல்ல இருக்கு. ஆண்டவர் அதனால சொல்லுவார், உன் கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விட அப்படிங்கிறார். பார்வோன் கையில கோல் இல்ல, எல்லா கோலையும் மோசையும் கோல் என்ன ஆயிட்டு விழுங்கிட்டு. அதிகாரம் இல்ல. அவன் பார்க்கதான் அப்படி பயங்கரமா இருக்கிற அதிகாரம் கிடையாது. பார்க்கதான் பயமுறுத்துறது மாதிரி இருக்கிற அதிகாரம் கிடையாது. சிலுவையிலே அவன் தலையை நசுக்கிட்டான். அதனாலதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். உன் கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. மோசே கோலை நீட்டுறார். அந்த அதிகாரம் மோசே கீழே கர்த்தர் கையில கொடுக்கிறார். இப்ப இஸ்ரவேலர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து செல்லுகிறார்கள். பார்வோன் சேனை புறப்பட்டு வரும்போது மோசே திரும்ப கோலை நீட்டு அப்படிங்கிறார். ஆமென். அடையாளம் என்ன? அடையாளம் அந்த பாம்பு எல்லா பாம்பையும் விழுங்கிச்சுல்ல. இதே போல மோசே ஒன்ன நிறுத்தி இந்த எகிப்தின் சேனை அத்தனையும். அற்புதங்கள்லாம் ஆண்டவருக்கு ஒரு மேட்டர் கிடையாதுங்க. அதுல தேவன் கொடுக்கிற மெசேஜ். அந்த மெசேஜை பார்க்கணும். எப்படி பார்வோன், இதெல்லாம் பார்வோனுக்கு கர்த்தர் ஃபர்ஸ்டே கொடுக்கிறார். பார்வோனுக்கு அந்த புத்தி இல்ல. புத்தி இருந்திருந்தா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அவங்களுக்கு ஓபன் ஆச்சுன்னா அது நமக்கும் ஓபன் ஆனது மாதிரி நினைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்திருக்க மாட்டாங்க. ஆமென். அந்த 10 commandments அப்படிங்கிற ஒரு இந்த இதெல்லாம் வச்சு ஒரு மூவி எடுத்திருந்தாங்க. அதுல அந்த பார்வோன் ஒரு டயலாக் சொல்லுவார், போர் ஜெனரல் அப்படிம்பார். யார? இஸ்ரவேலின் தேவனை பத்தியா எங்க கொண்டு வந்து விட்டுருக்கிறார் பாரு. எங்க கொண்டு வந்து விட்டுருக்கிறார் பாரு. பெருசா மீட்டுட்டு வந்துட்டாரு. எங்க கொண்டு வந்து விட்டு, ஏன்னா அப்படிதான் அந்த யாத்திராகமம் 14வது அதிகாரத்திலையும் அதனுடைய 2வது வசனத்தை பாருங்கள். நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் 3வது வசனம். அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று இந்த வார்த்தை தான் எடுத்து. அப்படி அவர் போர் ஜெனரல், அவருக்கு நடத்த தெரியலன்னு சொல்லிதான் பார்வோன் வாரான். ஆனா அவனுக்கு தெரியல, அதிகாரம் அவன்கிட்ட இருந்து. அவன் சொல்லட்டும், தேவ பிள்ளை நீங்க சொல்லக்கூடாது, என்ன நன்றாய் நடத்துகிறார், அதிசயமாய் நடத்துகிறார். ஹல்லேலூயா. என்னை ஏன் சுத்தி போக பண்ணுகிறார் தெரியுமா? அந்த இடத்துலதான் நமக்கு ஒரு காரியம் நடக்கிறது. என்ன? இன்று கண்ட எகிப்தியனை பாருங்க, சுத்தி போக பண்ணும்போது சில காரியங்கள் நடக்கிறது. இன்னும் மன்னாவே பார்க்கல இவங்க லைஃப்ல. மண்ணால இது தாண்டினதுக்கு அப்புறம் இன்னும் மண்ணாவே பார்க்கல. காணானே எப்படி மண்ணாவே பார்க்கல. அந்த கொத்துமல்லி அளவை கூட இவங்க இன்னும் பார்க்கல. மீட்கப்பட்டிருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா தேவன் நடத்தும் போது பார்வோன் சிரிக்கிறான். இங்க பாரு, நடத்த தெரியாம நடத்துறார் பாருங்க, அவனுக்கு தெரியல. அப்ப இங்க என்ன ஆண்டவரே நடந்துச்சு? அற்புதமா இல்லப்பா, அதிகாரம் மாற்றப்பட்டிருக்கிறது. இத்தனை காலம் ஒன்னை விழுங்கினவன் இனி விழுங்க மாட்டான். எத்தனை பேருக்கு நான் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே எழுதுறார், பலத்தின் மிகுதியினால 80 பலத்தின் மிகுதியை தாண்டி நிக்கிறார். 80 தாண்டி நிக்கிறார். ஏண்டவர் நிக்க வைக்கிறீங்க? இத்தனை காலம் உன் மேல இருந்தது அவன் அதிகாரம். உன் கை உன் விரோதிகள் மேல உயரும் மேல இது.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் நாளையை கர்த்தருடைய வார்த்தையை வைத்து திட்டத்தை வைத்து பாருங்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. இந்த கோலை பிடித்து கொண்டு போ. இதான் எனக்கு ரேமா. எல்லாம் உங்களுக்கு மைண்ட்ல இருக்கான்னு தெரியல, ஆனா இதை பிடித்து கொண்டு போங்க. என் ஆண்டவர் அவன் தெரியாம நடத்தல, தெரிஞ்சுதான் சுத்த விடுறா. அல்லது கொத்துமல்லி அளவு கூட பார்க்கல. வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? பாலும் தேனும். ஆமே. ஆண்டவரே கொத்துமல்லிய கூட பார்க்கலையே. ஆமே. ஆனா கொத்து கொத்துன்னு கொத்துறீங்களே ஆண்டவரே, அப்படிதான் தோணும். ஆமே. மோசே, உன் கோலை நீட்டி அதிகாரம் உன் கையில கொடுத்திருக்கிறான். கர்த்தர் நல்லவர். ஒரே ஒரு நிமிஷம் உங்க வலது கரத்தை உயர்த்து, உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஹல்லேலூயா. அப்பா, நீங்க நல்லாதான் நடத்துறீங்கப்பா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் நம்புறேன், நான் நம்புறேன். ஆண்டவரே, நான் விலகி மட்டும் ஓடிடக்கூடாது. இவ்வளவு காலம் இந்த கோலை பிடிச்சிட்டு ஒரு மாற்றம் வர டைம் வரும்போது விலகி ஓடுறோம். இத்தனை காலம் ஆண்டவருக்கு நின்று விட்டு ஒரு மாற்றம் வருகிற நேரம் வரும்போது விலகி ஓடுறோம். கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். நான் உங்களை நம்புறேன்பா. என் மேல சத்துருவுக்கு அதிகாரம் இல்லை. கன்ஃபஸ் பண்ணுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, என் மேல் சத்துருவுக்கு அதிகாரம் இல்லை, என் மேல் சத்துருவுக்கு அதிகாரம் இல்லை. நான் சேவிக்கிறவர், என்னை ஆட்கொண்டவர் என்னோடு இருக்கிறார். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை அப்பா. ஆமென் அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை. ஓடலாரே மாமாசரே. உடைந்த நொந்த உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். கூடவே இருந்து பாதுகாக்கிறேன். ஆமென். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், ஆமென், அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கின்றேன். சொல்லுங்க, அவமானம் அவமானம் அடைவதில்லை அப்பா. ஆமென் 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 ஆமென். ஓரலா ஹங்கரே மம்ரதன மமரோ. ஹல்லேலூயா அப்பா. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா. சொல்லுங்க, உம்மைத்தான் உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன், பிரகாசம் அடைகிறேன். அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நாளும் உடரக்க மமசேலே மமதனரோ. ஆமென். நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு முழு பலத்தோடு உனக்கு வாழ்க்கையில செய்யப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. உன் எதிர்காலத்தை வார்த்தையை வைத்துப்பா, அவர் வல்லமையை வைத்துப்பா, அவர் தந்த திட்டத்தை வைத்துப்பா. ஹல்லேலூயா.
116வது சங்கீதத்தில் உண்டு, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். நான் ஆண்டவரை நம்புறேன். அல்லேலூயா. நம்ம எதை வைத்து பார், இந்த கோலை பிடித்து கொண்டு போ. ஆமே. ஏதாவது டவுட் வரும்போது இந்த கோலை பார்த்துரு, அவ்வளவுதான். டவுட் வரும்போது வசனத்தை பார்த்துருங்க. வசனத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணுங்க. உங்களோடு பேசின வார்த்தை இருக்குல்ல, நீர் அனுப்பின வார்த்தைகள். 2 கை அப்படி உயர்த்தி கண்களை ஏறெடுத்து, உம்மிடம் திரும்பிடாதே இயேசுவே, நீர் சொன்ன உம் விருப்பத்தை நீர் அனுப்பின வார்த்தைகள் உம்மிடம் திரும்பிடாதே. உங்க விருப்பத்தை நிறைவேற்றுமே. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, நீர் ஆமென் சொன்ன வார்த்தையை ஏசப்பா நீர் உடரமமகலமரே. ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை ஆமென் ஆமென். கடைசியா நம்பிக்கையோடு சொல்லுங்க, என்ன வந்தாலும் நம்புவேன். என்ன என் நேசம் மீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன். யார் கைவிட்டாலும் எனது இயேசுவை. ஓ அகல ஆழ உயரமாய் அகல எவ்வளவு அன்பு கூர்ந்தா. ஆமென். என்ன அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசு என்னை காக்கும் வல்ல மீட்பர். எல்லா சூழ்நிலையிலிருந்து, எல்லா தீங்கிலிருந்து கர்த்தர் உங்களை ரட்சித்து அந்த பரம ராஜ்யத்தை அடையும்படிக்கு அவர் உங்களை காப்பாற்றுவார். அவர் உங்களை காப்பாற்றுவார். அவர் உங்களை காப்பாற்றுவார். உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை கர்த்தர் உங்களை கொண்டு செய்து நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். காத்திடுவார். கடைசியா கைகளை அசைத்து ஹalleluya பாடி முடிப்போம். worship him. Rima kalamamro tanarama shemamre tanare tanare. Amen. Jesus. Hallelujah. 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 நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. நன்றி ஆவியானவர், நன்றி தகப்பனே. ஆமென் ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்க கிருபை மிகவும் பெரியது. மிகுந்த கிருபையினால் உங்க சமூகத்தில் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க வைத்து எங்களோடு பேசினீர், தெளிவாய் பேசினீர். ஆண்டவரே, பல நேரத்தில் ஆகாரை போலதான் ஆண்டவரே நாங்களும் சூழ்நிலையை வைத்து எதிர்காலத்தை பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர். எங்களை அழைத்தது உண்மை அப்பா. எங்க மேல நீர் உம்முடைய திட்டத்தை வைத்திருக்கிறது உண்மை ஆண்டவரே.
எஸ் லார்ட். ஆண்டவர் எங்க பார்வையை மாற்றி ஆண்டவர் ஒரு தெளிவோடு பயணிக்க இன்னைக்கு நீர் ஆரம்பம் முதலே அதை தான் உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தேன். நீர் அந்த தெளிவை தரப்போகிறீர். நீர் தந்து விட்டீர். எங்கள் பார்வையை மாற்றி விட்டீர். எங்கள் பாதையை கர்த்தர் காண்பித்து விட்டீர். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே காத்துக்கொள்ளும் கிருபை உண்டாகட்டும். ஆண்டவரே, சத்துரு ஒருவர் உள்ளத்தில் இருந்து இந்த வசனத்தை பொறுக்கிக் கொண்டு போகாதபடி உங்க கிருபையில மறைத்துக் கொள்ளும். ஆசீர்வதி. மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.